வணக்கம் and welcome to SHAMMU'S Recipes தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி சுவையான மட்டன் சமோசா. சமோசானா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்நாக். வெஜ் சமோசா அடிக்கடி சாப்பிட்ருப்போம். நான்வெஜ்ல மட்டன் கீமா யூஸ் பண்ணி சமோசா பண்ணோம்னா அதுவும் நல்ல டேஸ்டியா இருக்கும். சூடா மொறுமொறுன்னு ஈவினிங் டைம் சாப்பிட ஒரு அருமையான ஸ்நாக். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு 150 கிராம் போன்லெஸ் மட்டனை கிளீன் பண்ணி வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாயும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. கூடவே 1/2 கப் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகள் சேர்க்கும் போது நல்ல வாசனையா இருக்கும். இப்ப மசாலா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மட்டன் கீமாவை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மட்டன் வேக வச்சுதான் சேர்த்திருக்கோம். சோ ரொம்ப நேரத்துக்கு குக் பண்ண வேண்டாம். மசாலாவோட மட்டன் நல்லா மிக்ஸ் ஆனா போதும். இப்ப உள்ள வைக்கிற கீமா ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு கப்ல 2 டீஸ்பூன் மைதா சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு பேஸ்டா ரெடி பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் ரெடிமேட் சமோசா ஷீட்ஸ்ல தான் செய்ய போறேன். இந்த ஷீட்ஸ் இருந்தா போதும். சமோசா வேணும்னா டக்குன்னு வெஜ்ஜோ இல்ல நான்வெஜ்ஜோ ஸ்டஃபிங் மட்டும் ரெடி பண்ணோம்னா ஈஸியா சமோசா செஞ்சிடலாம். இப்போ இந்த ஷீட்டை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு எட்ஜை ஆப்போசிட் சைடில் வச்சிருங்க. இந்த எண்ட் மட்டும் ஷார்ப்பா கேப் இல்லாம இருந்தா போதும். இப்போ அப்படியே இன்னொரு சைடு மடிச்சுக்கலாம். பாருங்க, இப்போ ஒரு பேக்கெட் ஷேப்க்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதுக்குள்ள ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் நிறைய வச்சோம்னா க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ அளவா வச்சுக்கோங்க. ஓரங்கள் எல்லாம் பிரிஞ்சு வராம இருக்கிறதுக்காக மைதா பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப இத அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸஸா இருக்கிற எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சமோசா இப்ப ஃப்ரை பண்ண ரெடியா இருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில பொரிக்க தேவையான ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் சமோசாவை பொரிச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சோம்னா சமோசா போட்டதுமே கரிஞ்சிரும். 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக விடுங்க. உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் எல்லாமே ஆல்ரெடி நம்ம குக் பண்ணதுனால இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. 3ல இருந்து 4 நிமிஷம் ஃப்ரை பண்ணோம்னா போதும்.
இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துடலாம். இப்போ நமக்கு சுவையான மட்டன் சமோசா ரெடி ஆயிருச்சு. மேலே கிறிஸ்பியா உள்ள கீமா மசாலாவோட சாப்பிட ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நீங்களும் இந்த டேஸ்டியான மட்டன் சமோசாவை வீட்டில் செஞ்சு பாருங்க. ரெசிபி பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.